Hi guys, today பைத்தானில் லிஸ்ட் டேட்டா டைப்பை பற்றி பார்க்கலாம். லிஸ்ட் டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணோன்னா நமக்கு இந்த ஸ்கொயர் பாக்கெட்டை யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு நம்பர் இல்லைன்னா ஒரு இன்டீஜர் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங் இல்லைன்னா ஒரு ஃப்ளோட் வேரியபிள் எதாக வேணாலும் இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் லிஸ்ட்டு. ஸோ சிமிலர்லி நம்ம ஸ்ட்ரிங் லிஸ்ட்டையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இது ஸ்ட்ரிங் லிஸ்ட். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் லிஸ்ட்டையும் we can define. இந்த லிஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 2 கேரக்டரோட சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லென்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சேம் ஃபங்க்ஷன் தான் லிஸ்ட்டோட சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. லிஸ்ட்டு பைத்தான் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோஜீனியஸ் மீன்ஸ் ஒரு லிஸ்ட்டில் வந்து எக்ஸாக்டாக நம்பர் தான் டிஃபைன் ஆகுறது மேட்டர்ஸ் கிடையாது. நீங்கள் வேறு டேட்டா டைப்பு கொடுத்தா கூட இட் வில் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இங்கே லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டிஜர் டேட்டா டைப் இருக்குது, இங்கே ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப்பு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்பையும் சிங்கிள் லிஸ்ட்டில் வந்து we can define நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இண்டெக்ஸ் மூலமாக அக்சஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட நம்பருங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ நம்பர் லிஸ்ட்டில் வந்து நம்ம 4th எலமெண்ட் அக்சஸ் பண்ணலாம். நம்ம வந்து 3ன்னு கொடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ நெகட்டிவில் இதுதான் ஒரு இண்டெக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ லிஸ்ட்டு. நீங்கள் என்ன லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணாலும் அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 7 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட் எலமெண்ட்டு உங்கள் டோட்டல் சைஸில் இருந்து -1 இதாகும். நெகட்டிவ் கேசஸில் லாஸ்ட்லேருந்து -1 ஸ்டார்ட் ஆகி உங்களோட டோட்டல் சைஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் லிஸ்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க, என்ன ஆர்டரில் நீங்கள் எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறீங்களோ சேம் ஆர்டர் தான் மெயின்டைன் ஆகும். அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணோன்னா அசெண்டிங் டிசெண்டிங்கு பைத்தான் லிஸ்ட் மெத்தட்ஸ் இருக்குது, அது மூலமாக நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி ஆர்டர்டாக இருக்குது. ஸோ இன்னொரு அன்ஆர்டர்டு லிஸ்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணலாமா? ஸோ இங்கே லிஸ்ட்டில் வந்து நான் என்ன ஆர்டர் கொடுத்தனோ சேம் ஆர்டர் தான் மெயின்டைன் ஆகுது. இன்கேஸ் நம்ம வந்து இந்த லிஸ்ட்டை ஷார்ட் பண்ணோம்னா ஷார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லிஸ்ட்டை ஷார்ட் ஃபங்க்ஷன் ஷார்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அதே ஆர்டர் தான் மெயின்டைன் ஆகும். ஏதாவது எலமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணாலும் பண்ணலாம், பாசிபிள் தான். ஸோ அப்பன் இட் வில் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் அந்த வேரியபிள் வந்து அப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸும் ஒரு லிஸ்ட்டில் அலௌடு தான். டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கவுண்ட்டுங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்க எலமெண்ட் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லும். நீங்கள் இல்லாத நம்பர் கொடுத்தீங்கன்னா கவுண்ட் 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம லிஸ்ட் மெத்தட் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அப்பன்னு பார்த்துட்டோம். எக்ஸ்டெண்ட் என்ன ஆகும்னா 2 லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி பாஸ் பண்ணிட்டேன், அதனால தான் எரர் அடிக்குது. ஸோ வி நீட் டு பாஸ் அனதர் லிஸ்ட். நம்பர் கூட இந்த மாதிரி அனதர் லிஸ்ட் கொடுத்தா தான் லிஸ்ட் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ நான் ஆஃப்டர் தட் இந்த லிஸ்ட்டு இன்சர்ட் ஆகிடுச்சா. ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதாவது 2 லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இன்சர்ட்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஏதாவது எலமெண்ட்டு, இப்போ என்னென்னா 1 2 இந்த 2க்கு இடையில் நான் 2 வந்து இன்சர்ட் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லுவேன். நம்பர் டாட் இன்சர்ட், என்னோடய பொசிஷன் வந்து 0
this one 0, then one to position I need to add 1 comma 2. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் என்னன்னா பொசிஷன், ரெண்டாவது எலமெண்ட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ணிடுச்சா. ஸோ இது வந்து இன்சர்ட்டுங்கிற மெத்தடால் நம்ம பண்ண முடியும். ரிமூவ் பார்த்தீங்கன்னா என்னன்னு நம்ம கொடுக்குற எலமெண்ட்டை அது ரிமூவ் பண்ணிடும். ஃபஸ்ட் அக்கரன்ஸை தான் ரிமூவ் பண்ணும். இப்போ வந்து ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 2 times ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் இந்த இதை வேணால் ரிமூவ் பண்ணும் பார்த்தீங்களா. ஸோ அது ஃபஸ்ட் அக்கரன்ஸ் தான் இருக்கும். இன்னொரு தடவை நீங்கள் நம்பர் 1 ரிமூவ் பண்ணணும்னா அகைன் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருந்து இந்த ஒன்றுங்கிறது போயிடும். ஓகேங்களா. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பாப், நம் டாட் பாப். இது என்னென்னா ஒரு ரிமூவ் ஃபங்க்ஷனாலிட்டி தான். லாஸ்ட் எலமெண்ட் எப்போதுமே ரிமூவ் பண்ணும். இது நம்மங்கிறது ஸ்டாக்ல ஒவ்வொரு நம்பரை போட டாப் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுவோம்ல. ஸோ சேம் கான்செப்ட் தான். உங்கள் லிஸ்ட்டில் எது லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கோ, இப்போ இந்த லிஸ்ட்டில் 6 தான் லாஸ்ட் எலமெண்ட்டு, நம் டாட் பாப் கொடுத்தீங்கன்னா 6 will be removed. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த லிஸ்ட்டில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட்டுங்கிறது யூஸ் பண்ணலாம். கவுண்ட் 1 ஆர்குமெண்ட் 0 0 கவுண்ட். ஓகே, கவுண்ட்டுங்கிறது வந்து எலமெண்ட்டோட கவுண்ட்டை சொல்கிறது கிடையாது. ஐ மிஸ்டேக்கன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 நீங்கள் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா 10 எலமெண்ட் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். 1 ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ 1 இருக்காது. ஸோ இட் வில் ரிட்டன் 0. ஸோ நம் லிஸ்ட்டோட சைஸ் தெரிஞ்சுக்கன்னா லென்த்துங்கிறத நம்ம கொடுக்கணும். அண்டு இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஏதாவது எலமெண்ட்டை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் இண்டெக்ஸ். டாட் இண்டெக்ஸ். ஸோ 10ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 0 1 2 3. ஸோ 3 மூணாவது பொசிஷனில் வந்து இந்த 10ங்கிற எலமெண்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து இதெல்லாம் ஸ்ட்ரிங்கே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இட் வில் த்ரோ எரர். நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லைங்கிற மாதிரி எரர் த்ரோ பண்ணும். ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். அதை பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அடுத்தாக்கில் இப்போ நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட் வந்து ஆர்டர் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டரே கிடையாது, ஒரு நம்ம அன்ஆர்டர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஷார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோன்னா நம் டாட் எஸ்ஓஆர்டி ஷார்ட்டில் வந்து பேராமீட்டர் நம்ம சென்ட் பண்ணலாம். நார்மல் ஷார்ட் வந்து அசெண்டிங் பண்ணோம். ஷார்ட்டில் வந்து ஒரு பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா அனுப்பலாம். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ நீங்கள் செட் பண்ணிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அடுத்தாக்கில் ஒரு லிஸ்ட்டில் இருந்து இன்னொரு லிஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லிஸ்ட்டை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி லிஸ்ட்டில் சேம் வேல்யூ தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்து சேம் லிஸ்ட் ஆப்ரேஷனை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ பாப் ஆகிடுச்சு, காப்பி லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ காப்பீட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டு, வந்து ஒரு என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் காப்பீட் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன லிஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணாலும் இட் வில் நாட் அஃபெக்ட் நம்பர் லிஸ்ட்டு. பட் நாம் வந்து காப்பீட் லிஸ்ட்டை வந்து ஷேலோ காப்பிம்பாங்க. ஷேலோ காப்பினா இதோட ரெஃபரன்ஸ் தான் இங்கே வந்திருக்கும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா காப்பீட் லிஸ்ட் வந்து என்னென்னா ரெஃபரன்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்னென்னா நம்பர் லிஸ்ட்டில் என்னென்னா இருக்கோ அதோட அட்ரஸ் தான் வந்து காப்பீட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை பாப் பண்ணுறீங்கன்னா நான் காப்பீட் லிஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட்டை பாப் பண்ணியிருக்கேன், திரும்பி ஒரு எலமெண்ட்டை பாப் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ இப்போது இது வந்து ரெஃபரன்ஸாக இருக்கிறதுனால இட் வில் அஃபெக்ட் நம்பர் லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் காப்பி பண்ணும்போது இந்த மாதிரி ஷேலோ காப்பி பண்ணிங்கன்னா சில்ட்ரன், இது சைல்டு, இது பேரண்ட்டு, சில்ட்ரன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய லிஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு ஃபியூ லிஸ்ட் மெத்தடு. ஜஸ்ட்டு நான் ரிவைஸ் பண்ணுறேன். அப்போன்னா
லிஸ்ட்டோட எண்டில் நமக்கு தேவையான ஐட்டத்தை ஆட் பண்ணோம். எக்ஸ்டெண்ட் வந்து ரெண்டு லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு, இன்சர்ட் வந்து பர்டிகுலர் பொசிஷனில் வந்து ஒரு ஐட்டத்தை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கிவன் ஐட்டத்தை ரிமூவ் பண்ணோம். பாப் பண்ணுறது லாஸ்ட் இதை பாப் பண்ணோம். நீங்கள் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்டையும் பாப் பண்ணணும். கிளியருங்கிறது என்ன பண்ணோம்னா நம்ம லிஸ்ட்டை வந்து எம்டி பண்ணோம். ஸோ எம்டி லிஸ்ட்டாக மாற்றிட்டோம். கிளியர் வந்து இண்டெக்ஸ் நான் சொன்னது வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, கவுண்ட் வந்து அந்த கொடுத்த ஐட்டம் வந்து எத்தனை டைம்ஸ் வருங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஷார்ட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டை வந்து ஷார்ட் பண்ணுறது அசெண்டிங் டிசெண்டிங்கில் பண்ணுறது, ரிவர்ஸில் ஷார்ட் பண்ணி கொடுக்கும். காப்பி வந்து காப்பி பண்ணுறதுக்காக ஒரு என்டையர் லிஸ்ட்டை. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.